அன்பு நெஞ்சங்களே, இது கருத்து பதிவு. குப்பை என்னம்மா இதெல்லாம் ஒரு டாப்பிக்கா? நிச்சயமாங்க. நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்ம இப்போல்லாம் குப்பை போடுறோம். ஏற்கனவே மொபைல் ஃபோனை பார்த்து பார்த்து கண்ட வீடியோஸை பார்த்து மனசில் 1000 குப்பையை ஏற்றிட்டுருக்கோம். ரோட்டில் இருக்க குப்பையாவது குப்பைக்காரங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. மனசில் இருக்க குப்பை என்ன பண்ணுறது? அது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அவ்வளோ குப்பைங்க. சாப்பாட்டுக்கு போனீங்கன்னா பேச்சுலர்ஸாக இருக்கட்டும், யாராவதாக இருக்கட்டும், நீங்கள் போகும்போது ஏன் ஒரு டிஃபன் பாக்ஸ் இதை எவர்சிலர் டப்பா வாங்கி போய் அதில் வாங்கி சாப்பிட்டு அதை கழுவி வைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அதுக்கு பிளாஸ்டிக் கவர்ஸ் அது எல்லா இடத்துலையும் ரோட்டில் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ரோட்டில் தண்ணி பாட்டில் குடிச்சிட்டு அங்கங்கே போட்டு அது க்ரஷ் ஆகி கிடக்குது. எல்லா இடத்துலையும் தண்ணி பாட்டில்ஸு, அந்த டீ குடித்த கப்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மலை மலையாக உங்களுக்கு எல்லா இடங்கள்லையும் பிளாஸ்டிக் பைங்க நிறைய சேருது. ஏங்க இவ்வளோ குப்பையை சேர்க்குறீங்க? ஒரு நாளைக்கு நகராட்சி பார்த்திங்கன்னா 85 லட்சம் டன் குப்பை அகற்ற சொல்கிறாங்க ஒரு இடத்துலையும். மினிமம் பார்த்திங்க அப்படின்னா 2700 டன் ஒரு ஏரியாவில் மட்டுமே எடுக்கிறாங்க. இந்த குப்பைங்களில் அவங்க எங்கே கொண்டு போய் எரிப்பாங்க? அந்த பிளாஸ்டிக்கை எரிச்சாக்கா அதை சுவாசிக்கிற மக்களுக்கு வந்து புற்றுநோய் அபாயம் இருக்குன்றாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஆஸ்மா பிரச்சனை வருன்றாங்க. அந்த பிளாஸ்டிக்குடைய காற்று குழந்தைங்களுக்கும் நமக்கும் நல்லது கிடையாது. அப்போ அதை மறுசுழற்சி முறையில் கொண்டு வரணும். உரமாக இருக்கிறத பிரித்து கொடுத்தாக்கா மக்கும் தன்மை உள்ள இருக்கிறத பார்த்தா அவங்களுக்கு உரமாக பயன்படுத்துறதுக்கு உபயோகப்படுத்தலாம் அப்படின்றாங்க. அப்போது எங்கே பிரச்சனை பார்த்திங்கன்னா, அதிகமாக நம்ம வந்து பிளாஸ்டிக்ஸ் பேக்கை அவாய்ட் பண்ணணும். துணி பை எடுத்துகிட்டு போகணும். சாப்பாடு கடைக்கு வாங்க போனீங்கன்னா எவர்சிலர் டப்பா எடுத்துகிட்டு போனீங்கன்னாக்கா அதில் வாங்கிட்டு அது கழுவி வச்சிங்க அப்படின்னு முடிஞ்சு போச்சு. மிஞ்சி போனால் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் தாங்க ஆகும். மொபைல் கூட நம்ம 1 மணி நேரம் உட்காரோம் இல்லையா? இது ஒரு 5-10 நிமிஷத்தில் ஒன்றும் ஆகிடாது. இது மாதிரி சின்ன சின்ன மாதிரி ரோட்லேயே எச்சு துப்புறது, எல்லாத்தையும் ரோட்டில் குப்பைங்களை போடுறது வேண்டாமே. எங்கேருந்து இவ்வளோ குப்பையை சேர்த்தாக்கா ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம மக்கள் தொகையோட குப்பையோட டன் கணக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம இப்போவே கண் முழிச்சுக்கிட்டா தான் உண்டு. குப்பைகள் போடுறத கம்மி பண்ணுவோம். மக்கும் தன்மையோட முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா பார்சஸ்லாம் தாமரை இலையில பண்ணுவாங்க கிராமங்களில். ஈவன் கறி கட்டி கொடுக்குறத கூட அந்த தாமரை இலையில தான் கட்டி கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து மக்கும் தன்மை உள்ள பொருட்கள் ஈஸியாக மக்கிடும். எங்கம்மா தாமரை இலைக்கு போகிறது? ஏங்க இன்னும் குளங்களில் தண்ணீரே இல்லை, தாமரை இலை எங்கே இருக்குன்னு சொல்லாதீங்க. தாமரை இலைகள் இருக்குங்க. நம்ம மனசு வச்சா நம்மளால் நிச்சயமாக மாற்றத்தை கொண்டு வர முடியும். தனி மனித மாற்றம், சமுதாய மாற்றம். நாடு நல்லா இருக்கணும். நாடு நமக்கு நிறைய பண்ணுது. நம்ம நாடை காப்பாற்றின கூட நாடை நாசம் பண்ணாமல் இருக்கலாம் இல்லைங்களா? நன்றி, வணக்கம்.